அப்படி நான் கண்டு வியந்த ஒண்ணுதான் டெலிஸ்கோப் பத்தின இன்ஃபர்மேட்டிவ் தகவல்கள். ஸ்பேஸ்ல கிடைக்கக்கூடிய போட்டோக்களை பார்த்திருப்பீங்க. அந்த போட்டோக்கள் எப்படி எடுக்கப்படுதுன்னு தெரியுமா? பூமியில இருந்துகிட்டு விண்வெளியில என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா? கேள்விகள் என்ன துரத்துச்சு, பதிலும் கிடைக்க ஆரம்பிச்சது. ஆமா, டெலிஸ்கோப்கள் தான் துல்லியமா ஸ்பேஸ்ல பிளாக் ஹோல் எனப்படும் கருங்குழி பத்தியும், சோலார் சிஸ்டத்துல உள்ள பிளானட்களோட ஏதேனும் புதிதாக தென்பட்டால் கிளிக் செய்து பூமிக்கு அனுப்புற வேலையை முழு நேரமாவே பார்த்துட்டு இருக்கு. நிலால கால் வச்ச நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வர்ட் ஆல்ட்ரின் போட்டோவை கிளிக் பண்ணதும் ஒரு டெலிஸ்கோப் தான். இப்படி ஒட்டுமொத்தமா பூமியில உள்ள ஒவ்வொருவருமே அபிஷியல் தகவல்களை நாசா பதிவிடும் டெலிஸ்கோப்கள் எடுத்த போட்டோக்களை வச்சு நம்புறோம். இந்த டெலிஸ்கோப்லாம் எப்படி டிசைன் செய்றாங்க, எப்படி விண்ணில ஏவுறாங்க, அதை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும், இதுல இன்ஸ்ட்ருமெண்ட் பயன்படுத்துறாங்களா? என்னடா வந்ததுல இருந்து பொடி வச்சே பேசுறேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஆமா, கேள்விதான் அதிகமா சிந்திக்க தூண்டுது. டெலிஸ்கோப் பத்தின மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க போறோமா? அதான் இல்ல. நம்ம தெரிஞ்சுக்க போறது ஒரு டெலிஸ்கோப் பத்தி தான். அதுவும் ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய டெலிஸ்கோப் தான். இதுக்கு முன்னாடி